Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. ஓகேங்களா. ஸோ குரூப் டியோட ஆன்சர் கீ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர் கீ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. சரி ஓகே, நம்ம எழுதின 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியிருப்போம். இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பு. அவங்க சொன்ன ஆன்சர் கீழே வந்து நமக்கு கொடுத்துருக்க ஆன்சரும் அவங்க கொடுத்துருக்க ஆன்சரும் மேட்ச் ஆச்சுன்னா அது ரைட்டான ஆன்சர், அப்படி தானே. ஸோ நம்ம செலக்ட் பண்ண ஆன்சர் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அது தப்பாக இருந்தது, நம்ம செலக்ட் பண்ண தான் கரெக்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்சரை சரின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. சரிங்களா. ஓகே, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருப்பீங்க, பட் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்சரை வாங்குறது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ண கேட்குறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோங்கிறலாம் அவங்க சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நிறைய இடத்துல அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது வெவ்வேறு டேட்டில் நடந்த எக்ஸாமுக்கு வெவ்வேறு கொஸ்டின் நம்பரில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தப்பான கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸோட நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த எக்ஸாம் டேட்டில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா 15/10/2018 அன்னைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்க, அதுவும் செகண்ட் ஷிஃப்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா. என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஐடி. ஆக்சுவலாக கைஸ், கொஸ்டினுக்கு ஒரு ஐடி உண்டு, அது மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கும் 4 ஐடி உண்டு. சரிங்களா. ஸோ கொஸ்டின் ஐடி அப்படிங்கிறத பாருங்கள். கொஸ்டின் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதாக பார்த்தீங்களா, 67 89 13 33 52. ஸோ இந்த நம்பர் தான் கைஸ் இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் உள்ள நான் சொல்கிற கொஸ்டினோட ஐடி. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ஸோ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருந்து அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்கிறது வந்து நம்ம வந்து 16 அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் வந்து 17. நம்ம கவுண்ட் பண்ணி 17 தான் போட்டிருப்போம், பட் அவங்க தப்புன்னு சொல்லிட்டு 16 தான் கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வந்து 1 மார்க். ஓகேங்களா. 1 மார்க் வந்து கூடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, சேம் டைம் 0.33 நெகட்டிவ் மார்க்ஸ் குறையக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ இது கரெக்டாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியும் குறையும், பாசிட்டிவிட்டியும் கூடும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் இந்த பேட்சில் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23/10/2018 அன்னை எக்ஸாம் எழுதினவங்க கொஸ்டின் நம்பர் 10 63 இந்த கொஸ்டின் ஐடி செக் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள கொஸ்டின் வந்து 1 and 3 ஆர் கரெக்ட். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து 1ம் 3ம் கரெக்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிருந்தீங்க, 1 இல்லை 3 2 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஆன்சர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு இதே வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுவும் வாட்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19/9/2018 இந்த டேட்டில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15 எடுத்து பாருங்கள், இந்த ஐடி எடுத்து பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட், அதாவது கொஸ்டின் வந்து இன்கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து ஃபினிஷ் ஆகலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். சரிங்களா. ஸோ நான் இந்த கொஸ்டின் ஃபினிஷே ஆகலை, அப்போ நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொல்கிறேன், 12/11/18. சரிங்களா. ஸோ இந்த டேட். ஓகேங்களா. இந்த டேட்டில் நீங்கள் கொஸ்டின் எழுதிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 88 இதை எடுத்து பாருங்கள். இந்த ஐடியில் கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேங்களா. கோடிங் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே கைஸ், அதாவது ஒரே விஷயத்தை ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுலையுமே ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து தப்பு தான். ஸோ நீங்கள் வந்து இதை ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 2/11/2018 இந்த டேட்டில் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா. அதாவது கொஸ்டின் ஐடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து நான் இவ்வளோ தான் சொல்ல நினச்சிருந்தேன். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் சொல்கிறத விட நான் வேறு இடத்துல எடுத்துருக்கிறேன். ஓகே, நீங்களும் வேறு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் டேட் அண்ட் உங்களுடைய ஷிஃப்ட்டு, அந்த கொஸ்டின் ஐடி, இந்த மூணையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த கொஸ்டின் தப்புங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. உங்களுடைய சேம் ஷிஃப்ட்டில் அவங்களும் எழுதிருந்தாங்கன்னா கொஸ்டின் அவங்களும் ரைஸ் பண்ணக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே நீங்கள் ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட ஐடி, அதோட டேட்டு, அதோட ஷிஃப்ட்டு மூணையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி நம்ம வந்து கேட்குறது அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம ஆர்ஆர்பி சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஓகேங்களா. ஸோ ஆர்ஆர்பி சென்னை government.in. ஸோ ஓகே, இந்த வெப்சைட்லாம் நீங்கள் போய்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். வேறு எதுலேயும் வெப்சைட் பண்ணிடாதீங்க, அது வந்து ஃபேக்காக இருக்கும். ஓகே, Zen02 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய குரூப் டி எக்ஸாமோட கோட். சரிங்களா. ஓகே, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் வந்து இந்த நோட்டீஸை வந்து படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து கொடுக்கலாம். ஓகே, நான் நோட்டீஸ் கிளிக் பண்ணுறேன், எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகே, எனக்கு அது ஓப்பன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வேணா நான் வாசிச்சிட்டேன், என்னென்னு சொல்கிறேன் கவனிங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வியூ பண்ணுற டைமிங் இப்போ ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைஸ் பண்ணுற டைமிங் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரைசிங் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் வந்து இந்த டைம் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 14 அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அன்னையிலேருந்து 19, அதாவது இன்னும் 2 days டைம் இருக்குது. ஸோ 19 வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே, அது எவ்வளோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு, ஓகேங்களா, பெர் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் 10 கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 50 ரூபா பே பண்ணலாம் ஒரு கொஸ்டினுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா? அது எதுக்காக ரீஃபண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை தப்பான ஆன்சர்னால் காசு ரிட்டன் வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த நோட்டீஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ், அதை வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுற இடம். சரிங்களா? ஓகே, நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த நோட்டீஸில் பார்த்த டைமிங் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸில் பார்த்த அதே விஷயம் தான் 50 ரூபா கொடுக்கணும். அதே கான்செப்ட் அங்கேயும் இருக்குது. ஸோ இதில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. நான் திரும்ப லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கைஸ், நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ஜெக்ஷன் அந்த கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல வேற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அப்ஜெக்ஷன் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? ஓகே, அது எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு பே 50 பெர் அப்ஜெக்ஷன் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு கிளிக் ஹேர் டு ரைஸ் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷிஃப்ட்டு, எக்ஸாம் டேட்டு, அந்த டைமிங் எல்லாமே வந்து நோட் பண்ணிடுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 26 செப்டம்பர் 2018. நான் இப்போ எடுத்துருக்கிற ரிஜிஸ்டர் நம்பரோட கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாம் இந்த டேட்டில் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? எக்ஸாம் டேவும் ஷிஃப்ட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, நான் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுடைய நீங்கள் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் ஐடியில் ஒரு கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கிறீங்க. பட் அவங்க வந்து 4th ஆப்ஷன் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும்போது இந்த கொஸ்டினுக்குள்ள ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, எப்படிங்கிற சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து நிறைய ஐடி இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் அந்த ஐடி இதில் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஐடி டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ஐடி ஷோ ஆகுதோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து சும்மா ஒரு ஐடி கிளிக் பண்ணுறேன். 17 அப்படிங்கிற ஐடி கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆன்சர் தப்பாக ரைட்டாக அப்படிங்கிற விஷயம் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட், இந்த கான்செப்டாக இல்லை இன்கரெக்டாக, கொஸ்டின் இன்கரெக்டாக அல்லது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்ஸா. ஸோ அப்புறம் இன்கரெக்ட் ஆன்சர் கீயா, ஆன்சர் கீ இன்கரெக்டாக இருக்கா, அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் எரர் இருக்கா. நீங்கள் தமிழில் பார்க்கும்போது ஒரு ஆன்சரும் இங்கிலீஷ் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கான்செப்ட் இருக்காது. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன், இதே கொஸ்டின் நீங்கள் வேறு ஒரு நம்பர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சேம் கொஸ்டின் திரும்ப ஆகிக்கலாம். இல்லைனா இந்த சொல்லியிருந்த 4 ஆன்சர் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 கான்செப்ட்லையுமே இல்லை, இந்த 5 கான்செப்ட்லையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எனி அதர் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணலாம். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆன்சர் கீ இதில் இருக்கும், அல்லது மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஓகே, இதை ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இன்கரெக்ட் ஆன்சர் கீங்க சூஸ் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கீ அஸ் பெர் கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னங்க கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 4 ஐடி ஷோ ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த 4 ஐடியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொஸ்டின் அப்படிங்கிற ஐடி இங்கே ஒன்று இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 4 ஆன்சருக்கும் 4 ஐடி இருக்கும். அந்த ஐடி பர்டிகுலர் ஐடி எந்த ஐடியோ, இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ டிக் பண்ணியிருப்பீங்க, அதுதான் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ஏக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி இதுதான் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா?
ஓகே, நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் டீடைல்ஸ் இதில் நீங்கள் எழுத விரும்புகிறீங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் இதில் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று அதில் என்ட்ரு பண்ணியிருக்கணும். ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ சப்மிட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் டேட், ஷிஃப்ட், இன்கர் ஆன்சருக்கு அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வேறு ஏதாவது கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கிளிக் ஹேர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். சரிங்களா? ஓகே, நீங்கள் கேட்கலாம் நிறையா ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, அது என்னாச்சுன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இந்த க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது காமிப்பாங்க, அதில் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே, நான் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரைஸ் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் நாட் பெய்டு அப்படி இருக்கு. பார்த்தீங்களா? இந்த இடத்துல பெய்டு அப்படின்னு வந்தால் மட்டும்தான் உங்கள் கொஸ்டின் வந்து அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் பே பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வேல்யூ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து கொஸ்டின் வந்து பே பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ், நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக் பேமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் ஐடி சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்கரெக்ட் ஆன்சருங்கிற மெத்தட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தது அத்தனையும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய இடம் இது தாங்க. சரிங்களா? ஸோ கிளிக் ஹேர் டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பேமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த கொஸ்டினை வந்து கண்டிப்பாக அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கல, சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஆன்சர் எவ்வளோ பார்த்தீங்க, மார்க் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற கொடுங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ஓகே, ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து SBI பேமெண்ட் கேட்வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மெத்தடுக்கு வந்துருச்சு. அதாவது பேங்க் சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதர் பேங்க்ஸ் நீங்கள் கார்டில் பே பண்ணுறீங்களா இல்லை நெட் பேங்கிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதர் பேமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் உள்ள டெபிட் கார்ட்ஸ், அதாவது ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சார்ஜஸ் கிடையாது. சேம் டைம் அதர் பேங்க்ஸோட ஏடிஎம் கார்ட்ஸ்க்கும் சார்ஜஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட யூசேஜ் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரைஸ் பண்ண நினைக்கிற கொஸ்டினோட ஐடி, ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் டேட், ஓகேங்களா, டேட் கொடுத்துட்டு அப்புறம் கொஸ்டின் நம்பர் அதையும் கொடுத்துட்டு கொஸ்டினோட நேம் அந்த அந்த பர்டிகுலர் நம்பர் அதை கொடுத்துட்டு அதுக்கு என்ன ரீசன் தப்புங்கிறதுக்கு அதையும் கொடுங்க. ஸோ அதே டேட்டில் வேறு யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து திருத்திக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் இந்த ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட யூசேஜ் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?